ஹாய் ஹலோ இன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் பிளாக் தாங்க பார்க்க போகிறேங்க. நான் வந்து பசங்க வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி மத்தியானம் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வைப்பேன். சாயந்தரமாக நமக்கு வந்து அதிகமாக வேலையும் இருக்காது. அதுவும் இல்லைங்க, பசங்க கூட கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து செஞ்ச வந்து கேரளாவோட ஸ்பெஷல் டிஷ்ஷான நைஸ் பத்திரி தாங்க செஞ்சு வச்சுருந்தேன். முட்டைக்கறி மட்டும் நான் வந்து அந்த டைமில் பண்ணிக்கலாமேன்ட்டு இப்போ பத்திரி சுடுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து சாப்பாடு, புதினா சட்னி, மீன் வறுவல் சாப்பிட்டு அதுக்கப்புறமா பையனை போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட தான் போயிருந்தேன். அவனோட ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு கடை இருக்குதுங்க. இந்த நாட்டில் கிடைக்கிற எல்லா காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கேருந்தே பறித்து நமக்கு கொடுப்பாங்க. ரொம்ப வந்து ஃப்ரெஷ்லியாக இருக்கும். இந்த கடையில் நான் வந்து எப்போவாச்சும் தான் வருவேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அங்கேருந்து பச்சைக்கறி எல்லாம் வாங்கியாச்சு. கூர்க்க கிழங்கும் வாங்கி இந்த நாட்டு நெல்லிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் சாயந்தரமாக பசங்களுக்கு வந்ததுமே நான் வந்து வயிறு நிறைய வந்து சாப்பாடு தான் ஊட்டி கொடுத்துருவேன். நெய் ஊற்றி மீன் வறுவல் தொட்டு சாப்பாடு ஊட்டி கொடுத்தாச்சு. இன்னைக்கு பாருங்க நம்ம தோட்டத்தில் விளைஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்னு கேரளா பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.